எடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம அருமையான ஒரு ரோஸ் மில்க் வீட்டிலையே தயார் செஞ்சு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பால் நம்ம எடுத்துக்கிறோம். அதை நல்லா வந்து காய வச்சு அடுப்பில் வச்சு நல்லா காய வச்சு நல்லா கொதித்த நிலை வர வரைக்கும் காய வச்சு இறக்கி வச்சிடலாம். அந்த பால் வந்து அப்படியே ஆறி இருக்கட்டும், ஆறிட்டே இருக்கட்டும். அதை இறக்கி வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம சப்ஜா விதை அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு விதை. இதை வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு பவுலில் வச்சு அதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இன்னொரு விஷயம், இதில் வந்து பாதாம் பிசின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ அதில் ஒரு 3 பீஸ் எடுத்துக்கலாம். அந்த பாதாம் பிசினையும் சப்ஜா விதையும் தனித்தனியாக பவுலில் போட்டுட்டு அது நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஸோ அந்த 2ம் ஊறிட்டுருக்கட்டும். பால் ஆறிட்டுருக்கு. அண்ட் வந்து இப்போ இந்த 2ம் தனித்தனியாக நம்ம ஊற வச்சிட்டோம். தேவையான அளவு எடுத்து இந்த சப்ஜா விதை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கனாவே போதும், நல்லா உபரியாகி வரும். அண்ட் வந்து பாதாம் பிசின் பார்த்திங்கன்னா ஒரு 3 அல்லது 4 பீஸ் சின்ன சின்ன பீஸாக கல்கண்டு பீஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒரு 4 பீஸ் மட்டும் நம்ம ஊற போட்டோம்னாவே அந்த கப்பில் வந்து ஒரு ஃபுல் கப்பு ஆகிடும். நல்லா ஊறி உபரியாகி வரும். ஸோ இந்த 2ஐயும் நம்ம தனித்தனியாக எடுத்து ஊற வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம பால் வந்து நல்லா ஆறி இருக்கும். ஸோ அந்த ஆறின பாலில் ஒரு கப் அளவு எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை கப்பு வந்து மிக்ஸி ஜாரில் விட்டுக்கலாம். இதுக்கு கூட இந்த நல்லா ஆறின பாலில் நம்ம இப்போ வந்து ஒரு அரை கப்பு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். இதுக்கு கூட நம்ம தேவைப்பட்டது அப்படின்னா, நமக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் போல் க்ரீம் சேர்த்துக்கலாம். பாலோட க்ரீம் தான் அதுவும். அது இல்லை வேண்டாம், க்ரீம் பிடிக்காத ஒரு சில குழந்தைங்களுக்கு, ஸோ பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிடுங்க. அதனோட நமக்கு தேவைக்கு அளவுக்கேற்ப நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கோம். இது நல்லா கொஞ்சம் டேஸ்ட் வரும், குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க அதுக்காக. ஸோ அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரோஸ் எசன்ஸ், ஒரு சின்ன ஸ்பூன் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப வந்து சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவோம். அதை அப்படியே மிக்சியில் போட்டு லைட்டாக அடிச்சுக்கலாம். அந்த சர்க்கரை வந்து நல்லா அரைப்பட்டு கரைஞ்சி வர அளவுக்கு அதை அரைச்சி எடுத்து ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம். ஸோ இதோட நம்ம வந்து ஒரு ஐஸ் க்யூப்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஃப்ரீசரில் இருந்து. அதில் ஒரு 4 க்யூப் எடுத்துக்கலாம். 4 க்யூப் ஏன்னா நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கிற ரோஸ் மில்க் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம ஒரு 4 க்யூப் வந்து ஐஸ் க்யூப் எடுத்து அந்த ரோஸ் மில்க் நம்ம மிக்சியில் அடித்து தயார் பண்ணி வச்சுருக்கிறது கூட நம்ம போட்டுடலாம். அந்த 4 பீஸும் நல்லா கொஞ்சம் கரைஞ்சிட்ருக்கு. அதுக்கு கூடவே நம்ம வந்து இப்போது நம்ம பாதாம் பிசின் நல்லா ஊறி நல்ல ஒரு உபரியாகி நல்லாயிருக்கும். ஸோ அதில் ஒரு 2 ஸ்பூன் பாதாம் பிசினும் ஒரு 2 ஸ்பூன் சப்ஜா விதையும் ஊறி இருக்குது. அந்த 2ம் ஒன்றா போட்டு நம்ம அந்த ரோஸ் மில்க்லேயே விட்டு நல்லா கலரிக்கலாம். ஸோ இப்போ ஐஸ்கிரீம் இது எல்லாமே ஒன்றா கலந்து ரொம்ப அற்புதமான ஒரு டேஸ்ட்டில் ரோஸ் மில்க் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் இது தயார் பண்ணி கொடுங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப தாகம் எடுக்காமல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் எல்லோரும் இது தயார் பண்ணி சந்தோஷமாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் தங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.